Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறையிலேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக அவங்க டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக் வைஸாக பஞ்சாயத்து பிளாக் வைஸாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் உள்ளாட்சின்னு தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் இரவு காவலர், அதாவது வாட்ச்மேனுக்கான ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் 6/11/2025 20/11/2025 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ சம்பளத்தை பொறுத்தவரையும் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேவாக 15,700 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. படிக்காசுலாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 21,000 உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரையும் 1/7/2025 படி நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன சுயற்சி விவரங்கள், அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, அருந்ததியர், பெண்கள், அதாவது எஸ்சி பெண்கள், அருந்ததியர் பெண்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி எஸ்சி மற்றும் அந்த கம்யூனிட்டி சேர்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இது வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்தவரையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இரவு காவலருக்கு கல்வி தகுதியில் எதுவுமே சொல்லலை, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் vilupuram.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது விண்ணப்பம் கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. 50 ரூபா வந்து டிடி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நேமில் நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிபி பஞ்சாயத்து யூனியன் மேல்மலையனூர், இந்த நேமுக்கு வந்து நீங்கள் 50 ரூபாய்க்கு வந்து டிடி எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி விண்ணப்பம் பெறப்படும் காலம் பார்த்தீங்கன்னா 6/11/2025 20/11/2025 வரை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேலை நாட்களில் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 வரையும் நீங்கள் நேராகவும் போய் கொடுக்கலாம், இல்லைனா கொரியரும் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணையாளர் உள்ளாட்சி ஒன்றிய அலுவலகம் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம், பின்கோட் பார்த்தீங்கன்னா 604204 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும், இல்லைனா நேராகவும் எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி vilupuram.nic.in இந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. அடுத்தது யார் கேண்டிடேட்டோ அவங்களோட நேமு, அடுத்தது அவங்க ஆண்களா பெண்களான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, தந்தை அல்லது கணவர் பேர் கேட்டிருக்காங்க, பிறந்த தேதி வந்து நாள், மாதம், வருடம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 1/7/2025 படி அவங்களோட வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கல்வி தகுதி, அடுத்தது ஓட்டுநர் உரிமம் எண், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, உங்களோட ரேஷன் கார்டு நம்பரு, அடுத்தது உங்கள் ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் இப்போ இருக்கிற நீங்கள் அட்ரஸ் டெம்பரரியாக இருக்கீங்களா அதற்கான அட்ரஸ்ஸு, அடுத்தது உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் கைபேசி எண், மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க மற்றும் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்தது மதம் கேட்டிருக்காங்க, இந்து மதமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்தது வகுப்பு அல்லது பிரிவு, அடுத்தது சொந்த மாவட்டம், உங்களோட சொந்த மாவட்டம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. முன்னுரிமை ஏதாவது இருப்பின் அதற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் விபரம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது டிசி கேட்டிருக்காங்க. அடுத்தது சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், முன்னுரிமை கோருவதற்கான சான்று அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டு, அடுத்தது உங்கள் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. இதர சான்றுகள் எதுவும் அதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபுல் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற நாள், இடம் போட்டு உங்கள் விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து மறக்காமல் போடணும். நீங்கள் விண்ணப்பதாரரின் கையொப்பம் வந்து நீங்கள் போடலைன்னா அந்த கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்குமே இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பருக்குமே தெரியுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்.